அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஐபி டெக் 2.0. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, அந்த ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் வீடியோவை பார்க்க போகிறோம். நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக 2 ப்ராஜெக்ட்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு அந்த ப்ராஜெக்ட்டை பார்க்கலாம். அதுக்கு எனக்கு தேவையான பொருட்கள் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கோம். அதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறத விட அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தப்பாக தோணியிருக்கு, என்னென்ன அது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குது அந்த ப்ராஜெக்ட்ஸில். ஆனால் அது அவர் ஒர்க் ஆன மாதிரி காமிப்பார் அந்த வீடியோவில். அதனால் எனக்கு வந்து பயங்கர க்யூரியஸ், இது எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ சிம்பிளான ப்ராஜெக்ட் இருந்தால் எல்லாருமே செஞ்சிடலாமே, என்ன செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அதை பார்க்கும்போது அந்த க்யூரியாசிட்டி தான் வந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ப்ராஜெக்ட் செய்கிறது வந்து நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லையும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் அதுக்கப்புறம் செஞ்சு அது ஒர்க் ஆகாத இல்லைன்றது மட்டும் கரெக்டாக நம்ம அதை பார்த்துருவோம். ஏன்னா செய்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அதை நிறைய வீடியோவில் போட்டிருக்காங்க. அதனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நம்ம வந்து அதை டேரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கிளிப்பாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் எப்படி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு காமிக்கிறேன். நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பொருட்கள் இது தான். இதை வச்சு தான் நம்ம மொதல் ப்ராஜெக்டை வந்து வெற்றிகரமாக செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க டேரெக்டாக உள்ள போயிடுவோம். ஏன்னா ரொம்ப டேக் எடுக்க முடியாது. ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக பண்ணுறோமான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்டாக அதில் என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாரோ அதே தான் அப்படியே பார்த்து காப்பி பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து இவர் எப்படி செஞ்சுருக்காரோ அதை அப்படியே காப்பி கட் பண்ணி நம்ம செஞ்சுட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்டுன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறத விட இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா இது ஒரு காயில் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒரு எண்டு இன்னொரு எண்டும் இருக்கும். அந்த 2 எண்டும் கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அது லாஜிக் படி கரெக்டாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் நம்ம இன்ஜினியரிங் லாஜிக் படி கரெக்டாக இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஆனால் அவர் வந்து அது கனெக்டே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இருந்தாலும் அது ஒர்க் ஆகிற மாதிரி இது ஒர்க் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் தெரியுது அப்படின்ற டவுட் எனக்கு ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே வந்துச்சு. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் செய்யணும்னு முடிவு பண்ணது. இதை கனெக்ட் பண்ணி இது எரிஞ்சிருச்சுன்னா இவர் வந்து டெஸ்லாவோட பெரிய ஆள் ஆகிடுவார். ஏன்னா வேறு லெவல் கண்டுபிடிப்பு இதெல்லாம் வந்து அது வந்து அவருக்கு கோயிலே கட்டலாம். நான் கட்டுற கோயில் தனியாக. ஆனால் எரியலன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள் இவனை என்ன பண்ணுறன்னு மட்டும் இந்த வீடியோ போட்டு. என்னங்க எரியல, அவருக்கு மட்டும் எப்படிங்க எரியுது? அவர் பண்ண எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேனே, எதையும் மிஸ் பண்ணலையே. அது அவரை விட நான் டபுள் வைண்டிங் போட்டிருக்கேன். இன்னும் பவராக எரிஞ்சிருக்கணும் எனக்கு. எலக்ட்ரிக்கல் படி பார்த்தீங்கன்னா அவர் வைண்டிங் வந்து ஒரு வைண்டிங் தான் போட்டிருக்காருன்னா டபுள் வைண்டிங் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா பவர் தானே, எனக்கு எரிஞ்சிருக்கணும்ல. சரி ஓகே இருங்க, இன்னொன்று இருக்குது. 0 வாட்ஸ் ஆட் பண்ணி போப்போம். இதுதான் ஆட்டோல மிச்சம். அவருக்கு மட்டும் எப்படி எரியுது? ஏன் எரியுதுன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஏன்னா அது வந்து நீங்கள் அந்த பல்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பார்ப்பீங்க, ஃபேஸ் நியூட்ரல் நீங்கள் அடியில் டச் பண்ணிங்கன்னா எரியும் பார்த்தீங்களா. இந்த வந்து புது பல்பெல்லாம் இருக்குது. அது வந்து உள்ள பேட்டரி வந்து இருக்கும். அதில் வந்து எப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல் நம்ம டச் பண்ணோம்னா எரியும். அந்த மாதிரி இவரோட ப்ராஜெக்ட்டு இவரோட அக்கௌண்ட்டில் போய் நான் பார்த்துருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். எனக்கு வந்து என்ன டவுட்னா, இதே கான்செப்டில் அவர் ஒரு 50-500 வீடியோ போட்டிருக்காரு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் 1 மில்லியன் அந்த மாதிரி வியூஸ் போயிருக்கு. வேறு லெவலில் வீடியோஸ் வந்து பயங்கர ரீச். இவரோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அக்கௌண்ட்டை மட்டுமே நம்ம டீகோட் பண்ணோம்னா ஒரு 500 வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு வேறு லெவல் ப்ராஜெக்ட் வச்சுருக்காரு. ட்ரீட் பண்ணி தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த மாதிரி ஃபேஸ் நியூட்ரல் டச் பண்ணாவே எரியிற மாதிரி பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்பை தான் யூஸ் பண்ணியிருப்பாருன்றது என்னோட கெஸ்ஸு. ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபேக்கு. நமக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகல. யூஸே இல்லை. அம்மன் சொல்லி ப்ரோஜனம் இல்லை சார் இந்த ப்ராஜெக்ட்டு. இப்போ நம்மளோட 2வது ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது நான் வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா எனக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கல. அதுவும் இல்லாமல் நான் வேறு எங்கேயாச்சும் கிடைக்குமா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நான் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அது வந்து டிசைன் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஐஐடி பாம்பேலேருந்து ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புது இன்னோவேஷன் இருக்கும். அந்த இன்னோவேஷனில் இருந்து நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, எப்படி அதை அவங்க கண்டுபிடிச்சாங்க, அதை R&D பண்ணி எப்படி டெவலப் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸை பற்றி விளக்குவாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்த ப்ராஜெக்ட் ஒரு 2 ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அவங்க ப்ரொஃபஸர்ஸ் நடத்தும் போது சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்க விரும்புறீங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட போடலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அதையும் என்னால் இப்போ போட முடியாது. எல்லாமே ஸ்கெட்ச் லெவலில் தான் இருக்குது. அதனால் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 2வது ப்ராஜெக்ட்டை ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு தான்.
இத வச்சு பார்த்தீங்கன்னா, Instagram, YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருக்காங்க. வெறும் உருளைக்கிழங்க வச்சு 2 காயின ஜாயின் பண்ணிட்டு 2 உருளைக்கிழங்க ஆட் பண்ணிட்டு, அதுக்கும் சார்ஜர சொருகுனாக்கா அப்படியே சார்ஜ் ஏறுற மாரி எக்கச்சக்க வீடியோஸ் காமிச்சிருக்காங்க. இத நெறைய பேர் ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. இத ஃபேக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து இப்ப அப்படி டைரக்ட்டா செஞ்சு காமிக்கிறது. ஏற்கனவே அது நெறைய வீடியோஸ் இருக்கு. நான் அந்த வீடியோஸும் உங்களுக்கு ஷோ பண்றேன். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அது 100% ஃபேக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுல ஒரு சின்ன உண்மையும் ஒளிஞ்சிருக்கு. அத வந்து நம்ம இப்ப கேட் மூலியமா நம்ம சிமுலேஷன் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரொம்ப லோ லெவல் வோல்டேஜ் அண்ட் ஆம்ப்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்த்துருவோம் சிமுலேஷன்ல. ஆம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 119, வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 670. இது வந்து மில்லி வோல்ட்ல இருக்கு. ரொம்ப 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 கம்மியான அளவு. இது வந்து ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்ப நம்ம மொபைல் வந்து சார்ஜ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, 5 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் இந்த ரேஞ்சுல இருந்தா தான் மினிமமாவே சார்ஜ் ஆகும். இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப கம்மி. மில்லி ஆம்ப்ஸ்ல தான் மில்லி வோல்ட்ல தான் இருக்கு. மொபைல் சார்ஜ் ஆக சான்ஸே இல்ல. ஆனா, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இத நான் உருளைக்கிழங்க வச்சே சார்ஜ் பண்ணணும். இது இவ்வளோ கம்மியான வோல்ட் குடுத்தாலும் வோல்ட் குடுக்குதில்ல. இத நான் உருளைக்கிழங்க வச்சே சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதுக்கும் சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம் வாங்க. ஒருவேளை நீங்க முழுசா உருளைக்கிழங்கு வச்சுமே பண்ண முடியுமா? இல்லையா? அப்படின்ற டவுட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா பண்ண முடியும். இது மாரி 10 உருளைக்கிழங்கு வந்து நீங்க சீரியஸா கனெக்ட் பண்ணீங்கன்னா, நமக்கு தேவையான வோல்டேஜ் வந்து அட்டைன் பண்ணுது. 6 வோல்ட் நமக்கு தேவை. மல்டிமீட்டர்ல பாருங்க 6 வோல்ட் வந்து 6.7 வந்துருச்சு. நமக்கு தேவை 5 வோல்ட் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரண்ட் வந்து 1 ஆம்பியர் வரும். நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, 119 மைக்ரோ ஆம்பியர் அந்த ரேஞ்ச் வந்து குடுக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ. இத வந்து நம்ம மில்லி ஆம்பியருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஒரு 10 உருளைக்கிழங்கு நம்ம பேரலலா கனெக்ட் பண்ணோம்னா, அது வந்து 1.19 மில்லி ஆம்பியர் வருது. மைக்ரோ ஆம்பியர்லேருந்து மில்லி ஆம்பியருக்கு வருது. அப்போ 10 உருளைக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ஆம்பியர் வந்து நம்ம 1000 மில்லி ஆம்பியர்ன்னு சொல்றோம். அப்போ 1000 × 10 போட்டீங்கன்னா, இந்த கால்குலேஷன் போட்டீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ உருளைக்கிழங்கு நீங்க பேரலலா கனெக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து மொபைல் சார்ஜ் பண்ணலாம். ஆனா இவ்வளோ உருளைக்கிழங்க வேஸ்ட் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணுமான்னு யோசிச்சுக்கங்க. எலக்ட்ரிக்கலா நம்மளால சார்ஜ் பண்ண முடியும். அததான் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாரி இப்போ நீங்க இத செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சிமுலேஷன் இருக்கு. அதுல செஞ்சு பார்த்துக்கங்க. நம்ம வந்து இதுல வோல்டேஜ் வந்து நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம். கரண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ சொன்ன கால்குலேஷன்ல இவ்வளோ பேரலலா போட்டோம்னா, நமக்கு வந்து அந்த ஆம்ப்ஸும் வந்து அட்டைன் ஆயிரும். ஆனா நம்ம நெறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். 2 உருளைக்கிழங்க எடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. உடனே வந்து மொபைல் சார்ஜ் ஆகுற மாரி காமிக்கும். இந்த மாரி ஃபேக் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, Instagram, YouTubeலாம் பயங்கரமான வியூஸ், மில்லியன் வியூஸ்க்கு மேல தான் இருக்கும் எல்லாமே. அந்த மாரி வீடியோஸ் தான் நம்ம ஓடி ஓடி பார்க்குறோமே தவிர, ஓரளவுக்கு உண்மையா இருக்கிறது, இல்லன்னா ஓரளவு கரெக்ட்டா இருக்கிற மாரி வீடியோஸ நம்ம பார்க்கறது கூட இல்ல. அது மாரி பார்த்தோம்னா தான் அதுலேருந்து நமக்கு ஒரு ஐடியா வரும். அது நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உண்மையா உருட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, நம்ம விஐபி டெக் 2.0 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே மாரி வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். நன்றி.